HTML எலிமெண்ட்ஸ். HTML எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டட் எலிமெண்ட்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு உள்ள இன்னொரு எலிமெண்ட் இருக்கிறது தான் நெக்ஸ்டட் எலிமெண்ட். எக்ஸாம்பிள், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்கிறது, லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது ஆங்கர் டேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்டட் எலிமெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெவர் ஸ்கிப் எண்டிங் டேக். எதுக்காக எண்டிங் டேக்கை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் அது ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் H1 போடுறேன். H1 போட்டு ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன். கீழே பேராகிராஃப் டேக்கில் சேம் ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன். இப்போது இதோட அவுட்புட் எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா H1. அதனால் டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து பெருசாகவும் போல்டாகவும் இருக்குது. எனக்கு கீழே இருக்கிறது வந்து பேராகிராஃப், அதனால் சின்னதாகவும் டெக்ஸ்ட்டு சைஸ் சின்னதாகவும் போல்டு எல்லாமே இருக்குது, நார்மலாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது H1, கீழே இருக்கிறது பேராகிராஃப். இப்போ நான் இதுவே H1க்கு எண்டிங் டேக் கொடுக்கல அப்படிங்கும்போது கீழே இருக்கிற பேராகிராஃப் டேகும் H1 எடுத்துக்குது. அதனால் இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் டேக் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுதான் பெரிய மிஸ்டேக். என்றைக்கும் ஒரு டேக் ஓப்பன் பண்ணால் அதை உடனே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு உள்ள எலிமெண்ட் கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அது சின்னதாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுவே பெரிய வெப்சைட்டுன்ற போது நம்மளுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நெவர் ஸ்கிப் எண்டிங் டேக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டி HTML எலிமெண்ட். எம்டி HTML எலிமெண்ட்னா பிஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரேக் டேக். நான் ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வெல்கம் டு த வீடியோன்னு டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த வீடியோன்னு எனக்கு வந்துருச்சு. பட் எனக்கு வெல்கம் வந்து ஃபஸ்ட் லைன்லையும் டு த வீடியோ வந்து செகண்ட் லைன்லேயும் வரணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், வெல்கம்க்கு அப்புறம் பிஆர் இந்த டேக் யூஸ் பண்ணுறேன், பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெல்கம் வந்து ஃபஸ்ட் லைன்லையும் செகண்ட் லைனில் வந்து டு த வீடியோன்னு வந்துருச்சு. ஏன்னா பிஆர்ன்றது பிரேக் டேக், அது ஒரு எம்டி டேக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML இஸ் அ நாட் கேஸ் சென்சிட்டிவ். எதுக்கு HTML நாட் கேஸ் சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். கேஸ் சென்சிட்டிவ்னா நீங்கள் கேப்சலில் போட்டாலும் சரி, ஸ்மாலில் போட்டாலும் சரி, அதுக்கு எரர் வரும். நாட் கேஸ் சென்சிட்டிவ்னா நீங்கள் ஸ்மாலில் போட்டாலும் சரி, கேப்சலில் போட்டாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் HTML இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ்னு போடுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் இந்த வெல்கம் டு த வீடியோன்னு இருக்குது பேராகிராஃபில். இப்போ நான் அந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எண்டிங் டேக்கில் P கொடுக்குறேன், கேப்சல் P கொடுக்குறேன். இப்போது எனக்கு சேம் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஏன்னா இது நாட் கேஸ் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML ஆட்ரிபியூட்ஸ்க்கு போவோம். ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸை நம்மளால் ஸ்டார்டிங் டேக்கில் மட்டும்தான் கொடுக்க முடியும். லைக் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட். இப்போ வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு H1 போட்டிருக்கேன்னா, H1ன்றது அந்த ஸ்டார்டிங் டேக், /H1ன்றது எண்டிங் டேக். இது மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்குள்ளே கிளாஸ்ன்றது ஆட்ரிபியூட், ஆப்ன்றது வேல்யூ, ஹலோ காய்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் கண்டென்ட். இது மொத்தமாக சேர்த்தது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ஆட்ரிபியூட்ஸுக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இமேஜ்ன்றது ஒரு சிங்கிள் டேக், ஸ்டார்டிங் டேக் மட்டும்தான் இருக்கும், எண்டிங் டேக் இருக்காது இமேஜுக்கு. இதில் SRC. இதில் என்ன போடுறேன்னா என்னோட இமேஜோட பாத் போடுறேன். என் இமேஜ் ஃபைல் பக்கத்துலேயே இருக்குது, அதாவது இந்த HTML ஃபைல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால டைரெக்டாக காமிச்சிடும். இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு இமேஜ் பெருசாக வருது. அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆட்ரிபியூட் சேர்க்குறேன். அந்த ஆட்ரிபியூட் பேர் தான் வித்தில் ஒரு 500, 800 கொடுக்கலாம்.
ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இமேஜோட ஆட்ரிபியூட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வித்து ஹைட்டு, அதுக்கான வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 800 500 இந்த மாதிரி. இதுதான் ஆட்ரிபியூட்ஸ் அண்டு எலிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா டேக்கும் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு ஸ்டைலுன்னு ஒரு இது வேணும். ஸ்டைல் இதுக்குள்ளே இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ப்ளூ கலரில் வரணும். அந்த ஹாய் காய்ஸ்ன்றது எலிமெண்ட் கண்டென்ட். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம்.